ஒரு வாட்டி எங்க கிராமத்துல என்னாச்சு தெரியுமா? ரன்னிங் காம்படிஷன் நடந்ததுப்பா. அதுல என்ன மாதிரி 1000 பசங்க கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அது என்னாச்சுங்கிறத நான் மேல வந்து சொல்றேன். ஒரு தடவை கிராமத்துல ஒரு திருடன் திருடிட்டு ஓடி போயிட்டான். அப்ப மக்கள் எல்லாரும் திருடன் திருடன்னு கத்திக்கிட்டே ஓடினாங்க. ஆனா திருடன் யாருக்கும் சிக்காம வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் ஓடினதை பார்த்ததும் அவனை பிடிக்க நான் சிறுத்தை போல ஓடினேன். அது வரைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது நான் ஒரு சிறுத்தை போல ஓடுவேங்கிற விஷயம். ஆமா ஆமா, பிரச்சனைன்னு வந்தா முதல்ல ஓடி போற ஆளே நீங்க தானே. ஏய், என்ன சொன்ன நீ? காப்பாத்த ஓடுவீங்கன்னு சொன்னேன். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை மறந்துட்டேன். என் வேகத்தை பார்த்து என் அதிவேகத்தை பார்த்து. போது லட்டு சிங் சார், ரொம்ப நேரமா ஓடுறீங்க, அப்புறமா என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். நான் மின்னல் வேகத்துல ஓடி தப்பிச்சு ஓடுன அந்த திருடனை புடிச்சிட்டு வந்துட்டேன். என் பின்னாலேயே கிராம மக்கள் ஓடி வந்ததால அந்த திருடனை புடிச்சு அடிச்சு துவைச்சு காய போட்டுட்டோம். இப்ப அவன் ஜெயில 1 2 3 பழகுறான். அப்புறம் பெட்ல இருந்து கீழே விழுந்திருப்பீங்க, முழு கனவும் கலைஞ்சு போயிருக்கோம். வாட்? பெட்ல இருந்து நான் ஏன் கீழே விழணும்? கனவு கலையணுமா? என்ன சொல்ற நீ? எங்க வீட்ல தான் பெட்டே கிடையாது. பெட்ல இருந்து எப்படி நான் கீழே விழ முடியும்? வழக்கமா என் கதைக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இதைத்தானே சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. This is not fair. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஹே, நான் ஏதோ உங்ககிட்ட கதை விடுறேன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது உண்மை சம்பவம்ப்பா. நடந்த சம்பவம் 100% உண்மையானது. ஹலோ லட்டு சிங் சார், நான் யாருன்னு தெரியுதா? கண்டுபிடிக்க முடியாது. பரவாயில்ல விடுங்க, நானே உங்களுக்கு சொல்றேன். மழைனா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஒரு தடவை கிராமத்துல என்ன நீங்க ஓடி வந்து துரத்தி பிடிச்சிங்கல்ல. அட தேர் சிங், நீயா? இப்பதாயா உன்னோட அருமை பெருமைகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு 100 வயசு போயா? அது இரு, உனக்கு எதுக்கு 100 வயசு? நீ தான் திருடன் ஆச்சுல்ல. சரி, விஷயத்துக்கு வா. மேட்டர் என்னன்னு சொல்ல. வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க திருடிட்டு பணத்தோட பக்கத்திலே நின்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்பவும் அவ்வளவு வேகமா ஓடுவியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நான் காத்திருக்கேன். அன்னைக்கு எவ்வளவு வேகமா ஓடுன நீ? முடிஞ்சா அதே வேகத்தோட ஓடிவா. நான் இங்க உனக்காக காத்திருக்கேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஆஹா, இந்த லட்டு இவன் கிட்ட சிக்கிட்டானே. சிவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருடனை பத்தி சொன்னல, அவன் தான்ப்பா இப்ப என் கிட்ட போன்ல பேசினான். ஏதோ பேங்க்ல திருடிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அவனை நான் இங்க இருந்தே ஓடி போய் அரெஸ்ட் பண்ணணும் கூப்பிடுறான்ப்பா. ஓ மை காட், இந்த லட்டு சிங்குக்கு வந்த சோதனையை பாருங்க. தேர் சிங், you are under arrest. அப்படி இல்ல, ஓடி வந்து என்ன பிடிக்கணும். தைரியம் இருந்தா ஓடி வா, என்ன பிடிச்சு காட்டு. இப்பவும் நீ ரொம்ப வேகமா இருக்கன்னு எனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டாமா? அதே மாதிரி நானும் உனக்கு ப்ரூஃப் பண்றேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஓகே ஓகே, on your mark, get set, go. வா, முதல்ல இந்த பேக புடி, அப்புறமா வந்து என்ன பிடிக்கலாம். ஏய், எங்க வர்ற? இதை என்கிட்ட கொடுத்துட்டு எங்கடா வர்ற? ஏய் நில்லு. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, எங்க காத்தா பறந்து போனான்னு தெரியலையே. திருடிட்டு வர்றான். திருட என் கடையில இருந்து நகையெல்லாம் திருடிட்டு வர்றான். அவனை பிடிங்க, என் நகையெல்லாம் போச்சு. யோ, நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? திருட எப்படி வர்றான் வேடிக்கை பாத்தியா? பக்கத்துல இருக்கிற ஜுவல்லரியும் திருடிட்டு வந்துட்டேன். புடி, இந்த பேக்கையும் புடி. இப்ப இந்த பேக்கையும் புடி. இன்னொரு ஜுவல்லரி கடையும் காலி பண்ணிட்டேன். டேய், என்கிட்ட பைய கொடுத்துட்டு எங்கடா ஓடுறீங்க? அட லட்டு சிங் சார், இவ்வளவு பேக் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? அந்த தேர் சிங்க தான்ப்பா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கெங்கயோ போய் ஏதேதோ திருடிட்டு வரான். அதுக்கப்புறம் பேக்கை என்கிட்ட பாதுகாப்பா கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு திருட போறான். இவ்வளவு வேகமா அவன் எப்படி ஓடுறானே தெரியலையே. என்னால ஓடக்கூட முடியல சிவா. நாளைக்கு வந்து திருடிக்கிறேன். யாராலும் என்ன பிடிக்க முடியாது.
சிவா, என்னால அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. என்னலே ஓடாத, எனக்கு தம்மு போச்சு, பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. ஹலோ அங்கிள், அந்த பேக் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருங்க. ஏய் சின்ன பையா, நடுவுல நீ யாரா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய். ஏய். இந்த பையன் உண்மையில ரொம்ப டேஞ்சரான பையனா தான் இருக்கா. இவகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். இப்ப புடி. கண்டிப்பா ஒரு மனுஷனால இவ்வளவு வேகமா ஓட முடியாது. நிச்சயமா அவர் ஏதோ ஒரு மெஷினை யூஸ் பண்றாரு. வாங்க, அவர் எங்கெல்லாம் எனக்கு திருடி இருக்காரோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நாம செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ஷூவை பாத்தியா? இது போட்டுட்டு இருக்கிறதுனால தான் வேகமா ஓடுறான். நிச்சயமா இந்த ஷூக்குள்ள ஏதோ டெக்னாலஜி இருக்கு. இவனை பிடிக்கணும்னா நாம ஏதாவது ட்ராப்பை கிரியேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் டைம் அவன் திருடும் போது கண்டிப்பா லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டான். அட, அவன் ஏன்பா திருட போறான்? திருட எங்க மிச்சம் வச்சிருக்கான்? இருக்கிற 4 திசையிலையும் திருடிட்டு தானே வந்திருக்கான். ஆனா இன்னும் அவன் தான் மாலுக்கு போகலல்ல, அதனால நிச்சயமா அவன் அங்க வருவான். சரி, ஓகே. வந்ததா அவனுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லு. முதல்ல ஒரு வழியா ஆதியும் யூடியும் பிளாக் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ரேவா, இன்னொரு பக்கம் நீங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் நான் பிளாக் பண்ணுவேன். நீ ஒன்னு அவனை டிராப் பண்ண போறது இல்ல சிவா. நான் அவனை டிராப் பண்ண போறேன். நான் அவனை பிடிக்க போறேன். அவ என்னோட கைதிதான். ஓகே, நீங்களே அவனை ட்ராப் பண்ணுங்க, அப்புறம் உங்க இஷ்டம். என்னாச்சு சார்? எதுக்காக நீங்க ட்ரெட்மில் மேல ஓடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இப்படி பேசுற? அந்த தேர்சிங்க பிடிக்கணும்னா வேகமா ஓடணும். அதுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை தான் நான் இப்ப எடுக்கிறேன். அந்த தேர்சிங்க நான் பிடிச்சு காட்ட போறேன். அப்ப நீங்க ஸ்பீடை என்ன வேகமா வச்சுக்கணும் சார். சார், எப்படி இருக்கீங்க லட்டு சிங்? மறுபடியும் தேர்சிங்க. இந்த பேட்டரிய கழட்டிட்டா மறுபடியும் போன் ரிங் வரவே வராது. யாருக்கிட்ட இப்ப எப்படி இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பாப்போம். இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவன் திருடவும் மாட்டான். எப்படி இருக்கீங்க லட்டு சிங்? சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் எப்படி இருக்கேன்னு அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்க லட்டு சிங்? நான் ஃபியூச்சர் ஜுவல்லர்ஸ கொள்ளையடிச்சிட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன்.
மெசேஜ் எப்படியா வந்து சேர்ந்துடுச்சு. நாம இப்ப அங்க போய் தானே ஆகணும். மை டியர் சிவா. என்ன லட்டு சிங் சார், சேஸ் ஆரம்பிக்கலாமா? நோ 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 நோ. இந்த தடவை நான் உன்னை ஓடி வந்து பிடிக்க போறது இல்ல, மோட்டார் சைக்கிள்ல முறுக்கிக்கிட்டு வந்து பிடிக்க போறேன். ஹே ஹே ஹே. ஓகே வாங்க. நீங்க மோட்டார் சைக்கிள்லயே வந்தாலும் ஸ்லோ தான். வாங்க வாங்க. நீ மறுபடியும் வந்துட்டியா? இந்த தடவை உன்னால நிச்சயமா பிடிக்க முடியாது. ஏய் குட்டி பொண்ணு, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க கூட சேர்ந்து நீயும் என்ன பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. இப்ப இந்த போலீஸ் வலையில சிக்காம எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். எப்படி இவ்வளவு வேகமா ஓடி போய் தப்பிக்கிறான்? இருடா. ஈயா. ஆஹா போச்சே. ஹலோ லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ தான் இப்ப ஏதாவது பண்ணணும் சிவா. இது வரைக்கும் நான் போட்ட எல்லா டிராப்லையும் நானே சிக்கிட்டேன் சிவா. லட்டு சிங் சார், இதுல நீங்க நர்வஸே ஆகாதீங்க. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. போனை எடுக்கலாமா இல்ல எடுக்க வேண்டாமா? போனை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா? போனை எடுங்க சார், இல்லைன்னா மறுபடியும் போஸ்ட்மேன் வருவான், அன்பு வரும், எப்படியோ மெசேஜ் வந்து சேர்ந்துடும் சார். அதுக்கப்புறமா நீங்க சிவா கிட்ட பிளான சொல்வீங்க, ஏதாவது ஒன்று பண்ணலாம் சார். ஓகே, போனை எடுக்கலனாலும் அவன் மெசேஜ் கொடுக்க தான் போறான், போனையே எடுத்துடுவோம். ஓகே. மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஹலோ லட்டு சிங், எப்படி இருக்கீங்க? அவ்வளவு பெரிய கல்லு உன் மேல விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி இருக்கேன்னு. ஏன்பா எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துற? சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லுப்பா. சொல்லு, இப்ப எங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு, நானே வந்து உன்கிட்ட நேரடியா பேசுறேன். நான் சௌபாகியவதி ஜுவல்லர்ஸுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். சௌபாகியவதியா? நீ எனக்கு துர்பாகியவதியா? முடியலையா? எனக்குன்னு வந்து எப்படியா சேர்றீங்க? வரேன், இந்த தடவை ஒன்ன விட மாட்டேன். வந்துட்டேன்டா. ஏய் ஏய். இப்போ நீ எங்க ஓடுவ தம்பி? மழை பெஞ்சா இடி இடிக்குமா? மழை பெஞ்சா இடி இடிக்கத்தாண்டா செய்யும். இதெல்லாம் ஒரு பஞ்சு டைலாக்கா? இனி நீங்க தப்பிக்க வாய்ப்பே இல்ல அங்கிள். செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. நீ என்கிட்ட வராத, கொஞ்சம் தள்ளியே நில்லு. எப்ப பாரு என் வழியில வரது உனக்கு வேலையா போச்சு. நான் லட்டு சிங்க பழி வாங்க தான் வந்திருக்கேன், உனக்காக வரல சின்ன பையா. இந்த டைலாக் நான் எத்தனை தடவை சொல்றது அங்கிள்? பையனை மட்டும் சொல்லக்கூடாது.
ஓடும்போது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? இவன் வேகமா ஓட ஆரம்பிக்கும் போது அவன் ஷூஸ்ல இருக்கிற லைட் பிளிங்க் ஆகுது. ஐடியா! அங்கிள் போதும், நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி சண்டை போடுறது நல்லதுக்கு இல்ல அங்கிள். இல்ல, நான் தோத்து போக மாட்டேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடி வந்தா மின்னல் தெரிக்கும். ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கி நான் தோத்து போக மாட்டேன். மழை பெஞ்சா அது சார் ஓடுறா பார்க்கலாம். இப்ப ஓடுறா, நீ எங்க ஓடினாலும் நான் உன்னை பிடிக்கிறேன். ஓடே. ஏய், எங்களுக்கு ஆடுற மாட்டா ஆடி பிடிக்க தெரியும், ஓடுற மாட்டா ஓடி பிடிக்க தெரியும். இந்த லட்டு சிங் எப்போதும் சிறுத்த வேகம் தாண்டா. இப்ப தெரியுதா உனக்கு? அட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. நான்லாம் கிராமத்துல இருக்கும் போது இதை விட பெரியான இடத்துல இருந்து நான் வித்தை காமிச்சிருக்கேன் தெரியுமா? அதுவும் அந்த கயிறு ஒரு மலையில இருந்து இன்னொரு மலை வரைக்கும் கட்டி வச்சிருப்பாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா இப்ப பண்ணி காட்டேன். சிவா, என்ன காப்பாத்து! சிவா, என்ன காப்பாத்து! இந்த கயிறு சரியில்லை. சரி லட்டு சிங் சார். ரேவா, ஆதி, யூடி, உடனே நேஷனல் ஹைவே கிட்ட வாங்க. லட்டு சிங் சார் போன் பண்ணாரு. அங்க ஏதோ பயங்கரமான டெரரிஸ்ட புடிச்சு வச்சிருக்காரா. அவன் பேரு பூகா சிங்கா. ஹலோ ஹலோ கமிஷனர் சார், நாங்க அந்த பூகா சிங்க ரவுண்ட் பண்ணி பிடிச்சிட்டோம். ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். அட்டென்ஷன், இது கமிஷனர் சாரோட ஆர்டர். அப்படியே செவுரு மாதிரி நிக்கணும். கமிஷனர் சார் வர வரைக்கும் ஒரு அடி கூட இருக்கிற இடத்துல இருந்து நகரக்கூடாது. ஓகேவா? லட்டு சிங் சார், எனக்கு பயங்கரமா பசிக்குது. முடிஞ்ச சப்பாத்தி கொண்டு வாங்க, அதுவே போதும். வேற ஏதாவது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும். அவசரப்படாத, ஜெயில உனக்கு அந்த ஒரு சப்பாத்தி தான் கிடைக்க போகுது. அங்க கொலஸ்ட்ராலுங்கிற கவலையே உனக்கு வராது. சரி லட்டு சிங் சார், கமிஷனர் சார் வர வரைக்கும் நாம கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாமா?
காப்பாத்துங்க. கான்ஸ்டபிள், என்னய்யா இப்படி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த பூகா சிங் என்ன புரட்டி புரட்டி எடுக்கிறான். நீங்க அட்டென்ஷன்ல நின்னு வேடிக்கை பாக்குறியப்பா. என்ன காப்பாத்துங்கப்பா. கமிஷனர் சார் இங்க வர வரைக்கும் நாங்க நகரவே மாட்டோம் சார். இது கமிஷனர் சாரோட உத்தரவு சார். கடமைன்னா இப்படி இருக்க கூடாது, காப்பாத்தணும்ப்பா. சாரி சார், நாங்க செவுரு மாதிரி நின்னுகிட்டு இருக்கோம். இது கமிஷனர் சாரோட ஆர்டர் சார். என்னோட சிவா வந்துட்டான். ஏன் சிவா வந்துட்டான்? ஏய், இங்க பாரு சின்ன பையா, நாங்க டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நடுவுல வராத. ஏ பூகா சிங்கே, அவனை சின்ன பையன் சொல்லாத. சிவா, இவன் கிட்ட நீ வெட்டி பேச்சு பேச வேண்டாம். நீ இரு, நானே போய் என்ன விஷயம் சொல்றேன். சிவா, இவனோட பேரு சிவா. சிவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த லட்டு சிங்கோட வீரமான அடியை அவனுக்கு கத்து தரேன். லட்டு சிங் சார், எல்லாமே இப்ப அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. சிவா, இப்ப எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. டிஸ்கா, டிஸ்கு, டிமில், டமால். வலிக்குது. டிஸ்கா. அப்ப நீ ஏன் கூட சண்டை போட போறியா குட்டி பையா? ஓகே, நான் ரெடி. அவர் சொன்னது கேட்கல, பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். பலூன் மேன், நான் தான் பூகா சிங். எனக்கு உடனே சப்பாத்தி வேணும், ஏன்னா எனக்கு கொலஸ்ட்ரால் பிடிக்காது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன வந்து கூட்டிட்டு போ. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையா அந்த போனை என்கிட்ட கொடு. ஒன்னும் இல்ல, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். போனை வச்சுக்கோங்க, ஆனா கால் வந்தா கொடுங்க. அப்படி சொல்லு. வாங்க வாங்க, இந்த ஏர் பலூன்ல யாரெல்லாம் ஃப்ரீ ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வாங்க வாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உன்னோட பலூன்ல உட்காந்தா கண்டிப்பா மேல பறப்போம். அப்படியே மேல பறந்து காத்தோட காத்தா கலந்துட்டா என்ன பண்றது? கீழே வரத்துக்கு நீ என்ன கேரண்டி தருவ? கண்டிப்பா பலூன் கீழே வரும். எல்லாம் தயாரா இருக்கு பாருங்க. இத கயிறுல கட்டி இருக்கோம். நாங்க எந்த அளவுக்கு கயிறை விடுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த பாஸ்கெட் மேல போகும். இங்க பாத்தீங்கல்ல, இத நான் இப்ப 20 அடி மட்டும் தான் மேல விட்டுருக்கேன். இந்த கயிறை 100 அடி உயரம் வரைக்கும் விடலாம். யாரு எவ்வளவு மேல போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள நாங்க அவ்வளவு மேல அனுப்புவோம். நாங்க உட்கார்றோம். எங்களுக்கு அதுல உட்கார ஆசையா இருக்கு. ரொம்ப நல்லது பசங்களா. வேற யாராவது தைரியமானவங்க இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல.
யாரு மேல பார்க்கணுமா? என்ன பூக்கா சிங்க விட்டுடுங்க, இல்லைன்னா ஒவ்வொரு பலூனா இங்க இருந்து உடைக்கிறத நீங்க பாருங்க. உங்களுக்காக சாம்பிள். இது என்ன இது? சிவா, கவலைப்படாத ரேவா, இதோ நான் வந்துட்டே இருக்கேன். லட்டு சிங், அந்த பையன் யாரு பலூன் கிட்ட போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனை அங்க உடனே போக வேணான்னு சொல்லுங்க, இல்லைன்னா 1 2 இல்ல எல்லா பலூன்ஸையும் நான் இப்பவே உடைச்சிருவேன். சிவா கீழே வந்துடு. சிவா நீ கிட்ட போனா எல்லா பலூனும் வெடிச்சிடும். ஆதி, யூடி, ரேவா, ஒவ்வொரு பேஸ்கெட்டையும் இன்னொரு பேஸ்கெட் கூட கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. மத்த எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுங்க. நான் இப்ப கீழே போயாகணும். சிவா யாரோ எல்லா பலூனையும் உடைச்சிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல பூகா சிங்க வெளியில விடணும்னு சொல்றாங்க. அப்படின்னா அவனை விட்டுடுங்க லட்டு சிங் சார். அட என்ன சிவா இப்படி பேசுற நீ? அந்த பூகா சிங் மிகப்பெரிய குற்றவாளி. அவனை எப்படி விட முடியும்? விட்டா அவனை பிடிக்க முடியாது. அவன் போனானா என் வேலையும் சேர்ந்து போயிடும்பா. ஒருவேளை இத்தனை பேருக்கு ஏதாவது ஆச்சுனாலும் கண்டிப்பா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால இப்போதைக்கு பூகா சிங்க விட்டுருங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். ஓ நீ அப்படி வரியா? நீ சொன்னா சரிதான். யோ கான்ஸ்டபிள், அந்த பூகா சிங்க கூப்பிட்டுக்கிட்டு உடனே இங்க வாயா சீக்கிரம். வந்துட்டான். ஏ பூகா சிங், உன்னை நான் விடுதலை பண்றேன். இங்கேருந்து போயிடு. ஆனா எப்படியாவது அந்த பலூன்ஸையும் அதுல இருக்கிற ஆளுங்களையும் கீழே இறக்கிடு ப்ளீஸ். ஓகே, அப்படியே பண்றேன். அப்புறம் நான் கிளம்பிடுவேன். ஆனா நான் இழந்த மரியாதை எனக்கு திரும்ப கிடைச்சாகணும். ஒரு சின்ன பையன் என்ன அடிச்சிருக்கான். அந்த நேரத்துல என் மானமே போயிடுச்சு. இப்ப நான் இவனை அடிக்க போறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப எனக்கும் சிவாவுக்கும் ஃபைட் நடக்க போகுது. இங்க பாரு சிவா, இப்ப உனக்கும் எனக்கும் ஃபைட் நடக்க போகுது. ஆனா இதுல நீ மட்டும் தான் அடி வாங்கணும். அப்புறம் ஃபைட் அப்படியே உண்மையான ஃபைட் மாதிரியே இருக்கணும். நீ மட்டும் என்னை எத்தனை பஞ்ச் அடிக்கிறியோ மேல அத்தனை பலூன்ஸும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே? என்ன சிவா இது? நீ அவன் கிட்ட அடி வாங்குற? நீ எதுக்காக இப்படி அடி வாங்குற? அப்படியா? கொஞ்சம் பின்னாடி பாரு. நீ எந்திரிச்சேன்னா அப்புறம் இன்னும் பலூன்ஸ் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபைட் முடிஞ்சிருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். எல்லாரும் கை தட்டுங்க. இப்ப யாரும் கை தட்டலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மேல இருக்கிற பலூன்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். குட் குட், நல்லா இருந்துச்சு. போதும் போதும். சரி, இப்ப நான் கிளம்புறேன். எல்லாரும் சர்க்கிள்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருங்க. அங்க இங்கன்னு யாரும் பார்க்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கொலஸ்ட்ரால பத்தி கவலைப்படாம நான் நிறைய சாப்பிட போறேன். இதோ சாப்பிட கிளம்பிட்டேன். அச்சோ சிவா, சிவா.
லட்டு சிங் சார், நான் உடனே கிளம்பி போய் இந்த பலூன்ஸ் எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாக்குறேன். அவன் கண்டிப்பா இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பான். அப்பதான் இதெல்லாம் அவனால பண்ண முடியும். ஹலோ லட்டு சிங் சார், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் இங்க கிறிஸ்டல் டவரோட டெரஸ்ல தான் இருக்கான். நீங்க எல்லாரும் சீக்கிரமா இங்க வந்துருங்க. ஹலோ அங்கிள், பூகா சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்குள்ள நாம கொஞ்ச நேரம் விளையாடி பார்க்கலாமா? சிவா, எங்களை காப்பாத்து. ரொம்ப நல்லா பண்ணீங்க. பலூன் மேன், அவனை இந்த டெரஸ்ல இருந்து கீழே தூக்கி போட்டுரு. ரொம்ப நல்ல காரியம் பண்ண பலூன் மேன். அவனை அப்படியே புடிச்சுக்க. எனக்கு எவ்வளவு பசி எடுத்தாலும் நான் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். பாஸ் பாஸ், என்னைய கூட்டிட்டு போயிடுங்க. இதுக்கு மேல என்னால இவங்கிட்ட அடி வாங்க முடியாது. நீ அப்படியே சிவாவை புடிச்சுக்கிட்டே இரு. நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன். அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த நான் ஏற்பாடு பண்றேன். பாய் பாய் சிவா. ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்டயாவது உண்டிக்கோல் இருக்கா? அத பார்த்து அடி. அவன் கிட்ட இருக்கிற பலூன்ஸ் எல்லாமே உடைஞ்சு போகணும். அப்படிதான். ஏய், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என் பலூன்ஸை எதுக்காக உடைக்கிறீங்க? அங்கிள், நீங்களும் தானே எங்க பலூன்ஸ் எல்லாம் உடைச்சிங்க. நல்லது பாஸ், ரொம்ப நல்லது. இப்போ நீங்களே ஃபைட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாதாரண பலூன் மேன், நீங்க தான் மிகப்பெரிய வீரன், எல்லாம் தெரிஞ்ச ஃபைட்டர். நீங்க சண்டை போட்டுக்கோங்க, நான் வரேன். என்னப்பா, அடி வாங்கி வீங்கிட்டியா இல்ல என்ன கொஞ்சம் ஃபைட் பண்றியா?
இல்ல ஃபைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இதுக்கு மேல என்னால இவங்கிட்ட அடி வாங்க முடியாது, கூட்டிட்டு போங்க. எனக்கு பயங்கரமா பசி வேற எடுக்குது. ஜெயில எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன் ப்ளீஸ்.